அந்த குழந்தைங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஒரு அருவருப்பு தான் வருது. அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் முதல்ல அவங்களோட வாய் வருது. அதை பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முகத்தை சுளிக்கிற அளவுக்கு அந்த உணவை நம்ம கொடுக்கணும். உளுந்து சம்மந்தமாக இருக்கிற இந்த உணவுகளை ஏன் குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு பொதுவாக பார்த்தோன்னா, அதில் செய்யப்படுற உணவு ஒரு விதமான சுவையும் சரி, அதில் வர்ற ஒரு விதமான மனமும் சரி, ரொம்ப அதிக அளவில் ஒரு முழு டம்ளர்லாம் குழந்தைங்களால் குடிக்க முடியாது. குறைந்த அளவு தான் குடிக்க முடியும். ஆனால் ரொம்ப குறைந்த அளவு குடித்தாவே குழந்தைங்களுக்கு அதிக அளவில் நியூட்ரிஷன் கிடைக்கும். அந்த அளவுக்கு முழுமையான சத்துக்களை கொண்ட, உயிர் சத்துக்களை கொண்ட உளுந்து பால் இது. வணக்கம், நான் நான்சி மெர்வின், ஃபவுண்டர் ஆஃப் மெனா நேச்சுரல்ஸ் அண்ட் அக்கு தெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி கருப்பு உளுந்தை பற்றினது. பொதுவாக பெண் பிள்ளைகள் நம்ம வீட்டில் பெரிய மனுஷி ஆகுறாங்க, பெரிய பொண்ணு ஆகுறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் கருப்புளுந்து தான் ஹீரோ இல்லையா? ஏன் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பொண்ணுங்களுக்கு கருப்புளுந்து ரொம்ப முக்கியமான ஒரு உணவு அப்படின்னு சொல்கிறாங்க? இது பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் முக்கியமான உணவா, ஆண்களுக்கு கிடையாதா? இதை எல்லாத்த பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கருப்புளுந்தாகட்டும், வெள்ளை உளுந்தாகட்டும், உளுந்தை எப்படி உணவுக்கு கொண்டு வரலாம், அதை எந்தெந்த விதங்களில் கொண்டு வரலாம், அதை குழந்தைகளுக்கு பிடித்த விதங்களுக்கு கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம். பொதுவாக கருப்புளுந்தில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. கருப்புளுந்து ரிச் இன் அயன், பொட்டாசியம், மெக்னீஷியம், இதெல்லாம் தாண்டி கால்சியம். கருப்புளுந்து பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, எலும்புகளுக்கு ரொம்ப 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 வலு கொடுக்கக்கூடியது. அதற்காகத்தான் ரொம்ப முக்கியமாக கருப்புளுந்தை நம்ம வந்து பரிந்துரைக்கிறாங்க எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் கருப்புளுந்தை நம்ம பல வழிகளில் உணவுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக பெரிய மனுஷியான பொண்ணுங்க வீட்டுக்கு நம்ம ஒரு கருப்புளுந்து எடுத்துகிட்டு போகிறோம், கருப்புளுந்தில் களி செஞ்சு கொடுக்குறோன்னா அந்த குழந்தைங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஒரு அருவருப்பு தான் வருது. அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் முதல்ல அவங்களோட வாய் வருது. அதை பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முகத்தை சுளிக்கிற அளவுக்கு அந்த உணவை நம்ம கொடுக்குறோம். அப்போ உணவு கொடுக்குற விதம் அந்த மாதிரி இருக்கா, இல்லை நம்ம அந்த உணவை மாற்றங்கள் செய்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே இருக்க ஒரு கேள்வி. ஆனால் இந்த கருப்புளுந்தை உங்களோட குழந்தைக்கு அவங்களுடைய வயதின் முதல், சின்ன குழந்தையிலேருந்து அவங்க வயதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து, ஆண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய எலும்புகளோட வலுவுக்காக இந்த கருப்புளுந்தை நம்ம பழக்கப்படுத்தியே ஆகணும். இப்படி நம்ம பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா அவங்களுடைய பிற்காலங்கள், அவங்க பெரிய பிள்ளையாக இருக்கும் போது, அவங்களுடைய திருமணம் ஆனதுக்கப்புறமா அவங்களோட குழந்தைய அவங்க பார்த்துக்கிற சமயங்களில் அவங்களுடைய உடல் அவங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கும். அது அவங்களுக்கு நன்றி சொல்லும். ஏன்னா நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கருப்புளுந்தை பழக்கப்படுத்தியிருக்கீங்க. அந்தளவுக்கு கருப்புளுந்து வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு உணவு. நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளுடைய டயட்டில் இந்த கருப்புளுந்தை நிச்சயமாக கொண்டு வாங்க. சரி, இந்த கருப்புளுந்தோ இல்லைனா வந்து வெள்ளை உளுந்தோ, உளுந்து சம்மந்தமாக இருக்கிற இந்த உணவுகளை ஏன் குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு பொதுவாக பார்த்தோன்னா, அதில் செய்யப்படுற உணவு ஒரு விதமான சுவையும் சரி, அதில் வர்ற ஒரு விதமான மனமும் சரி, கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். அந்த மாறுபட்டு இருக்கிற விதத்திற்காக குழந்தைங்களுக்கு அது பிடிக்கிறதில்ல. சரி, அப்போ அந்த உணவை நம்ம எந்தெந்த விதங்களில் கொண்டு போனோம்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு உளுந்து இல்லைனா கருப்புளுந்து ரெண்டையும் வச்சு ஒரு 8 விதமான செய்முறைகளை சொல்ல போகிறேன். அதில் எதெல்லாம் உங்கள் குழந்தைக்கு பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு கொடுக்கலாம். முதல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து பால். உளுந்து பால்னும் போது சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். உளுந்த பொடியை பண்ணி அதில் பாலில் கலந்து அப்படி கொடுக்குறது அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களா இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது விவசாயம் நடக்குது அப்படின்னா அங்கே உளுந்து விளைவிச்சிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து புதுசாக பச்சையாக அப்போ தான் விளைவிச்சு எடுத்துருப்பாங்க இல்லையா, பச்சையாக உளுந்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. எடுத்து நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக பால் வந்து வெளியே வரும். அந்த பாலை டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். டபுள் பாயிலிங் மெத்தட்னா என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு டம்ளர்லையோ இல்லை இன்னொரு பாத்திரத்துலையோ அந்த பாலை ஊற்றி அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே அந்த பாத்திரத்தை வச்சிடணும். அந்த பால் மலமலன்னு கொதிக்கக்கூடாது.
சும்மா ஒரு சூடு தான் வரணும், இளஞ்சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தண்ணியின் மூலமாக இருக்கிற சூட்டில் அந்த பாலில் ஒரு இளம் சூடு மட்டும் வரணும். அப்படி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அதில் நாட்டு சக்கரை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த பால் ரொம்ப அதிக அளவில் ஒரு முழு டம்ளர்லாம் குழந்தைங்களால் குடிக்க முடியாது, குறைந்த அளவு தான் குடிக்க முடியும். ஆனால் ரொம்ப குறைந்த அளவு குடித்தாவே குழந்தைங்களுக்கு அதிக அளவில் நியூட்ரிஷன் கிடைக்கும். அந்த அளவுக்கு முழுமையான சத்துக்களை கொண்ட, உயிர் சத்துக்களை கொண்ட உளுந்து பால் இது. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு முடிஞ்சதுன்னா முயற்சி பண்ணி பாருங்கள். சரி, எங்களுக்கு விவசாயம் நாங்கள் பண்ணலை, பக்கத்தில் எங்கேயும் உளுந்து விளைவிக்கலை, எங்களுக்கு இந்த மாதிரி பால் செய்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்னால், இதே பாலை இன்னொரு முறையில் செய்யலாம். எப்படின்னா, உங்கள்கிட்ட காஞ்ச உளுந்து இருக்குது இல்லைங்களா, நீங்கள் அந்த கருப்பு உளுந்தை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நான் இது வந்து கருப்பு உளுந்தில் தான் செய்ய முடியும், வெள்ளை உளுந்தில் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, முளைக்கட்டணும். முளைக்கட்டுறது நம்ம கருப்பு உளுந்தில் தான் செய்ய முடியும். முழு உளுந்து, கருப்பு முழு உளுந்து, அந்த முழு உளுந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இன்றைக்கி இரவில் ஊற வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் அதை முளைக்கட்டுங்க. முளைக்கட்டிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் மிக்சியில் அரைக்கலாம். அப்படி அரைக்கும் போது உங்களுக்கு அழகாக பால் தனியாக வந்து வரும். நீங்கள் தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் வந்து வடிகட்டி அந்த பால் எடுத்து முதல்ல சொன்ன மாதிரியே டபுள் பாயிலிங் மெத்தடில் இளம் சூடு வர வரைக்கும் வச்சு அதில் நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்கலாம். இப்போது 2 விதமான உளுந்து பால் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உளுந்தஞ்சோறு. உளுந்தஞ்சோறு ரொம்ப ஒரு பிரதானமான உணவு எல்லாருக்கும். அந்த காலத்துலலாம் உளுந்தஞ்சோறு வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அப்போல்லாம் வந்து அதிகப்படியான வேலைகளும் இருந்தது. நம்மளுடைய எலும்புகளுக்கான வேலைகளுக்கே இந்த உளுந்தஞ்சோறு வந்து ரொம்ப உதவியாக இருந்தது. அதே மாதிரி இப்போவும் நம்ம செய்கிற வேலைகளுக்கும் சரி, நம்மளுடைய எலும்புகளுக்கான பலத்துக்கும் சரி, இந்த உளுந்தஞ்சோறு ரொம்ப முக்கியமான ஒரு உணவு. இந்த உளுந்தஞ்சோறு எப்படி செய்யலாம்னா, 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் உடைச்ச உளுந்து எடுத்துக்கலாம். அந்த உடைச்ச உளுந்துக்கு நீங்கள் ஒரு 5-6 பல்லு பூண்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு, உணவுக்கு உகந்த நல்ல தரமான விளக்கெண்ணெய் கிடைச்சதுன்னா கொஞ்சமாக அந்த விளக்கெண்ணெய் போட்டுக்கோங்க. அந்த விளக்கெண்ணெயும் போட்டு குக்கரில் ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டீங்க அப்படின்னா, தண்ணி வந்து நீங்கள் எப்பயும் ஊற்றுற மாதிரி 1க்கு 2 வைப்பீங்கன்னா 1க்கு 2 வச்சுக்கோங்க. அந்த அரிசியோட தன்மையை பொறுத்து அந்த தண்ணியோட அளவு மாறுபடும். நீங்கள் அந்த மாதிரி வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு உளுந்தஞ்சோறு ரொம்ப அழகாக தயாராகிடும். இதுக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா கருவாட்டு குழம்பு ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இல்லை நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்னு நினைக்கிறவங்களா இருந்ததுன்னா கருப்பு மொச்சையில் இல்லைனா வெள்ளை மொச்சையில் குழம்பு செஞ்சு இந்த உளுந்தஞ்சோறுக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள், ரொம்ப அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உங்களுக்கு 3 ரெசிபி சொல்லியிருக்கேன். அடுத்த 4வது ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வடை. எல்லாருக்குமே உளுந்து வடை ரொம்ப தெரியும், எல்லாருக்குமே உளுந்து வடை ரொம்ப பிரியமாகவும் நிறைய பேர் சாப்பிடுவீங்க. ஆனால் உளுந்து வடையில் ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. என்னென்னா, 1 டம்ளர் உளுந்து எடுக்கிறீங்கன்னா, வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் பச்சரிசி, 2யும் சேர்த்து சரியாக 1 மணி நேரம் தான் ஊற வைக்கணும். நீங்கள் கூட கொஞ்சம் நேரமும் சரி, இல்லைனா வந்துட்டு கம்மியான நேரமும் ஊற வைக்க வேண்டாம். சரியாக 1 மணி நேரம் ஊற வைங்க. 1 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் பச்சரிசி, 2யும் 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைக்கலாம். நீங்கள் இல்லைனா ஆட்டுக்கல்லையோ இல்லைனா கிரைண்டர்லேயும் போட்டு ஆட்டலாம். நீங்கள் ஆட்டி எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப மெத்துன்னு ரொம்ப சாஃப்டான உளுந்து மாவு வந்து உங்களுக்கு தயாராகிடும். இந்த மாவில் நீங்கள் உளுந்த வடை சுட்டு எடுக்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லா மேலே மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். 5வது ரெசிபி உளுந்தங்கஞ்சி. இந்த உளுந்தங்கஞ்சியை 2 விதமாக சொல்லி கொடுக்குறேன். உளுந்தங்கஞ்சி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரி நம்ம உளுந்த வடைக்கு ஊற வச்ச மாதிரியே கருப்பு உடைச்ச உளுந்து எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு பச்சரிசி போடணும்னு அவசியம் இல்லை. 1 டம்ளர் உளுந்து எடுத்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் மிக்சியில் அரைக்க போகிறீங்க. நல்ல மைய இட்லி மாவு பதம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல மைய அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் தண்ணி ஊற்றியே அரைக்கலாம். உளுந்து வடைக்கு மாதிரி கட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் மைய கூட அரைக்கலாம், தண்ணி ஊற்றியும் அரைக்கலாம். ஏன்னா நம்ம திருப்பி தண்ணி ஊற்றி தான் கிண்டுவோம் இந்த கஞ்சி, அதனால் தண்ணி ஊற்றியும் அரைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இரும்பு சட்டி இருந்தால் அதில் கூட பண்ணலாம். அதில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அரைச்ச விழுதை ஊற்றுறீங்க. அதில் நீங்கள் வலித்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அடியில் கூடி நல்லா கிண்ட உப்பு போட்டுக்கோங்க. கிண்ட உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலையே அது கட்டியாக நல்ல வெந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு நல்லா தெரியும் அது வெந்துருச்சா என்னென்னு தொட்டு பார்க்கலாம், எடுத்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து அது வெந்துருச்சுன்ற பக்குவம் வந்துடும். அந்த நேரத்தில்
நீங்கள் எடுத்த 1/2 டம்ளர் உளுந்து இல்லை 1 டம்ளர் உளுந்துனா அதற்கு சம அளவில் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. கருப்பட்டி எடுத்து வடிகட்டி அதுக்குள்ளே ஊற்றிடுங்க. இது கூட சுக்கு, ஏலக்காய் ரெண்டையுமே பொடிச்சு அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. ரெண்டையும் போட்டு நல்லா கிண்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக கஞ்சி மாதிரி திரண்டு வந்துடும். அந்த நேரத்தில் நீங்கள் தேங்காய் பூ போட்டுக்கணும். இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பேர் சின்ன பிள்ளையில பருத்தி பால் குடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த சுவை வந்து கிட்டத்தட்ட இந்த உளுந்தங்கஞ்சியில் கிடைக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கஞ்சிக்கு நீங்கள் காரமாக ஏதாவது வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வடகம் கூட பொரிச்சிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது காரமான குழம்புகள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா சில பேர் வந்து வெறுதாவே இந்த கஞ்சியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு நிச்சயமாக செஞ்சு கொடுங்க. இதே உளுந்தங்கஞ்சியை நீங்கள் இன்னொரு விதமாக செய்யலாம். அதாவது இப்போ நாம் சொன்னது வந்து இனிப்பு போட்டு செய்கிறது, கருப்பட்டி போட்டு செய்கிறது சொல்லியிருந்தோம் இல்லையா? இதையே நம்ம காரமாகவும் செய்யலாம். இதே மாதிரி உளுந்து நீங்கள் ஊற வச்சுக்கிறீங்க, மிக்சியில் அரைச்சிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டுறீங்க இல்லையா தண்ணி ஊற்றி, அந்த சமயத்தில் பூண்டு போட்டுறணும். பூண்டு, உப்பு அது போட்டு கிண்டிட்டு ராகி கூழ், கம்மங்கூழ்லாம் குடிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மோர், தயிர் ஊற்றி வெங்காயம் கட் பண்ணி போட்டு அந்த மாதிரி குடிச்சிங்கனாலும் அது ஒரு தனி சுவையை கொடுக்கும். இனிப்பு ஒரு சுவையில் இருக்கும், உப்பு போட்டு குடிக்கிறது இன்னொரு சுவையில் இருக்கும். இந்த 2 விதத்தில் நீங்கள் வந்து உளுந்தங்கஞ்சி வந்து செஞ்சு குடிக்கலாம். இதை உளுந்து கூழ்னு கூட சொல்லிக்கலாம். அடுத்தது ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னால் ஊற வச்சு எல்லாமே செய்ய முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஊற வச்சு அரைச்சி செய்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, நீங்கள் மெனக்கெட்டு ஒரு நாள் உட்காந்து கருப்பு உளுந்தை எடுத்து வறுத்து ஒரு பொடியாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். உளுந்து பொடி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். உளுந்து மாவு செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாவு நம்ம கடையில் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மூவிங், ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து மாவு, உளுந்தங்கஞ்சி மாவு. இதில் கஞ்சியும் செய்யலாம், களியும் செய்யலாம். அந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே அந்த பொடி செஞ்சு வச்சுக்கிறீங்க, அந்த மாவு செஞ்சுக்கிறீங்கன்னா அந்த மாவில் 1 ஸ்பூன் எடுத்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கிண்டுனீங்கன்னா உங்களுக்கு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டு அப்படியே குடிச்சிடலாம். இது குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, உளுந்தங்கஞ்சி மாவில் நீங்கள் செய்கிற கஞ்சி, மாவில் நீங்கள் செய்கிற கஞ்சி வந்து திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் குழந்தைங்களுக்கு குடிக்க பிடிக்காது. திக்கான்னு நான் சொல்கிறது என்னென்னா, அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த குடிக்கிறோம் இல்லையா, அந்த இது வந்து அடர்த்தியாக இருக்கக்கூடாது. அது வந்து அடர்த்தியாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து அது குடிக்க பிடிக்காது. கொஞ்சம் நீர்த்த பதமாக இருக்கணும். தண்ணியில் கொஞ்சம் நீர்த்த பதமாக இருந்ததுன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. அது சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாவில் உளுந்தங்களி செய்யலாம். உளுந்தங்களி வந்து ரொம்ப 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 சுவையான ஒரு உணவு, ரொம்ப எளிமையான உணவு. ஆனால் ஏன் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த உளுந்தங்களி வந்து பிடிக்கலை, பெற்றோர்கள் அந்த மாதிரி மாற்றி செய்கிறோமா, என்ன ஏதுன்ற தெளிவு வந்து எனக்கு புரியல. உளுந்தங்களி வந்து ரொம்ப எளிமையாகவும் செய்ய முடியும். ரொம்ப அதிக அளவில் செய்யாதீங்க, குறைந்த அளவிலே செய்யலாம். 1 டம்ளர் நீங்கள் உளுந்து மாவு எடுத்துக்கிறீங்கன்னா அதற்கு சம அளவில் கருப்பட்டி. 1 டம்ளர் உளுந்து மாவு, 1 டம்ளர் கருப்பட்டி, 3/4 டம்ளர் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் எதுக்காக இந்த உளுந்தோடு சேர்க்குறாங்கன்னா, நல்லெண்ணெயில் கால்சியம் அதிகமாக இருக்குது. கருப்பு எள்ளில், பாலில் இருக்கிற கால்சியமை விட அதிகமான கால்சியம் இருக்குது. நம்மள எவ்வளோ பேருக்கு அது தெரியுதுன்னு தெரியல. அதனால தான் பெண்கள் வயதுக்கு வரும்போது, பெண்கள் பெரிய மனுஷியாக ஆகும்போது இந்த நல்லெண்ணெயை குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுக்குறாங்க. அந்த கால்சியம் சத்து அந்த எலும்புகளுக்கு ரொம்ப பலமாக இருக்கும். அதனால தான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த 3ம் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் இருக்கு இல்லையா, கருப்பட்டி, நம்மளுடைய உளுந்து மாவு, அதோட இந்த நல்லெண்ணெய், இது 3ம் சேர்ற அந்த உளுந்தங்களியானது ரொம்ப ஒரு முக்கியமான உணவு. பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி. அவங்களுடைய முதுகு தண்டுகள், அவங்களுடைய காலில் இருக்கிற முட்டுகள், இது எல்லாமே வந்து பலமடைகிறதுக்கு இந்த உளுந்தங்களிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான உணவு. இதை நம்ம செஞ்சு கொடுக்குற விதத்தில் அந்த குழந்தைங்க அது பிடிக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் ரொம்ப ஆசையாக செஞ்சு கொடுங்க. மூஞ்சில் அடிக்கிற மாதிரி நிறையா செய்யாதீங்க, குறைந்த அளவில் செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அது நம்ம குழந்தைக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுவே நமக்கு போதுமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி 1 டம்ளர் மாவு, 1 டம்ளர் கருப்பட்டி, 3/4 டம்ளர் நல்லெண்ணெய், இது 3ஐயும் எடுத்துக்கிறீங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, அந்த கருப்பட்டியை கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. அந்த கருப்பட்டி தண்ணியில் இந்த மாவை எடுத்து போட்டு நல்லா கரைச்சிடுங்க. சரிங்களா? இப்போ கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் இருக்கணும். அந்த பதத்தில் நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இது நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். உங்களுக்கு கிண்டுறதுக்கும் வசதியாக இருக்கும், உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தை பயன்படுத்தி பாருங்கள். இதில் நீங்கள் நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கிண்ட 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 அப்படியே அல்வா பதத்துக்கு அப்படியே மாறி வரும்.
இன்னும் இலகு பதத்திலிருந்து அடுத்த பதத்துக்கு வரும். அப்படியே ஒரு மாதிரி நல்ல திக்காக வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிக்கும். நீங்கள் வச்சுருக்க எண்ணெய் எல்லாமே அதுக்கு குடிச்சிரும், எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுதான் சரியான பக்குவம் உளுந்தங்களி தயாராகிறதுக்கு. உளுந்தங்களி சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம சொன்ன செய்முறைகள் எல்லாமே ஒரு 8 வகையான செய்முறைகள் சொல்லியிருக்கோம். உளுந்தை வந்து எப்படிலாம் பயன்படுத்தலாம். இது போக இன்னும் நிறைய விதமான செய்முறைகள் இருக்குது. உளுந்தில் வந்து லட்டு செய்யலாம். இன்னும் நிறைய விதமான ரெசிபிஸ் இருக்குது. இந்த ரெசிபிஸில் ஏதாவது ஒரு ரெசிபி உங்கள் குழந்தைக்கு பயன்படுதுன்னா அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப விரும்பி மகிழ்ச்சியோட சந்தோஷமாக சரியான அளவுகளில் சரியான விதங்களில் நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைக்கு கொடுத்து அவங்க மகிழ்ச்சியாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, எப்படி நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு போகிறோம் இன்றைக்கி நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம், இது சாப்பிட போகிறோம், அது சாப்பிட போகிறோன்னு நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம மனதை, நம்ம குழந்தையோட மனதை நமக்கே தெரியாமல் தயார் பண்ணுறோம் இல்லையா? மனசுக்குள்ளே ஒரு ஆர்வத்தையும் ஆசையையும் அதிகப்படுத்திட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது அந்த குழந்தை அவங்கள அறியாமலே நல்ல மகிழ்ச்சியாக சாப்பிடுது. வெளியே போகிறோன்னும் போதே அந்த குழந்தைக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடுது. அங்கே போய் சாப்பிட போகிறோன்னு போது இன்னும் அதிகமான மகிழ்ச்சி வந்துடுது. இதே மாதிரி தான் எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை பிரியாணி சாப்பிட போகிறோம், வீட்டிலையே நான்வெஜ் செய்கிறோம், இல்லை வீட்டிலையே வந்து வெஜிடேரியனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவை செய்கிறாங்கன்னா இன்றைக்கி இதை செய்ய போகிறோன்ற ஒரு ஆர்வத்திலேயே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சாப்பிடணுங்கிற ஆசை வருது இல்லை? அதே மாதிரி நீங்கள் உளுந்தை பற்றி உங்கள் குழந்தைங்களுக்கு முதல்ல ஆசையை வந்து விதைங்க. அந்த ஆசை வந்து அவங்களுக்கு ஒரு அவங்களே சாப்பிடணுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். இந்த உளுந்து அம்மா சாப்பிட்டேன், அதனால தான் இன்றைக்கி நான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன். இந்த உளுந்து அம்மாச்சி சாப்பிட்டாங்க, அம்மாச்சிக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க பார்த்தியா, அவங்களுடைய எலும்புகள்லாம் எவ்வளோ வலுவாக இருக்குது பார்த்தியா, அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த உளுந்து தான். இந்த உளுந்து வந்து அப்படி, இந்த உளுந்து இப்படி அப்படின்னு சொல்லி உளுந்தை பற்றி நீங்கள் உங்கள் குழந்தையோட மனசில் முதல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தையும் ஆசையையும் விதைங்க. அந்த விதையானது அந்த குழந்தையே அதை சாப்பிடணுங்கிற ஆசையை உருவாக்கும். இது நீங்கள் 8 ரெசிபீஸை எப்படி செஞ்சாலும் இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை செஞ்சு அதெல்லாமே செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2-3 ரெசிபீஸையாவது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தொடர்ந்து நீங்கள் மாற்றி அதெல்லாமே செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு இது பயன்படுன்ற நம்பிக்கையோட இன்றைக்கி காணொலியை நான் முடிக்கிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படுனாலும் பகிர்ந்து கொடுங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் மனதிற்கும் உடலுக்குமான விழிப்புணர்வு பதிவுகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது, பயனுள்ள பதிவுகள் வந்துட்டே இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா பகிர்ந்து கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி.